நாம தான் மச்சான் எதையும் கவனிக்காம வந்துட்டோம். இவ ஏதோ சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது 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 யாரையா போய் சொல்றா? உன் வீட்டுக்கு வெளியே நின்னு நான் இவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அங்க இருந்து இவனை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். இந்த பொறுக்கி மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு என் மாமாவோட பண்ணை வீட்டுக்குள்ள போனான். கதரை அடிச்சு போட்டு இவரை கொண்டுடுவேன்னு இவன் என்ன மிரட்டணும். வேற வழியே இல்லாம நான் படவை மாத்திட்டு வந்து உட்கார்ந்து எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இவன் மட்டும் என் கழுத்துல தாலியை கட்டிருந்தான், அப்பவே என் உயிர் போயிருக்கும். ஆனா அந்த நேரத்துல மாயாத வந்து என்னை காப்பாத்தினா. ஆமா பெரியப்பா, தனாவை காணோன்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்பதான் தனாவை இவன் பண்ண வீட்டுல அடைச்சு வச்சிருந்தான்னு தெரிஞ்சது. இதை ஏமா நீ எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல? நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா எல்லாரும் பயப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. இந்த கார்த்திகை அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சோம். அதுக்கு எஃப்ஐஆர் கூட போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த புவனேஸ்வரி இவனை பெயில எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது இல்லன்னு நீ மறுக்க முடியாது. ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இருக்கு. ஏய், இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு ஹரிச்சந்திர மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? போதா குறைக்கு நீயே போய் அவனை ஜாமீன்ல எடுத்திருக்க. அவன் தப்பு பண்ணாமலேயே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐயா, இவன் தான் உங்க பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். அது நமக்கு தெளிவா தெரியுது. வந்த கடிதமும் உண்மைதான். இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க ஐயா. கல்யாணமான பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்ட பார்த்த கேடு கட்டவன். இவனெல்லாம் அந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கவே கூடாது. மச்சான், இந்த பொறுக்கி என்ன மச்சான் பண்றது? மாமா, இந்த உலகத்துல தெய்வத்தை விட அதிகமா நான் மதிக்கிறது என் அப்பாவை தான். அவருக்கு அப்புறம் நான் என் உயிரே வச்சிருக்கிறது என் புருஷன் கதிர் மேலதான். கதிர் கூட நான் லைஃப் லாங் வாழணும். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவன் கூட நான் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். இவன் இனிமே எங்க வாழ்க்கையில வராம இந்த ஒரு பஞ்சாயத்து தான் பாத்துக்கணும்.